அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை பால்கறி. மணத்தக்காளி கீரை பால்கறி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், அவ்வளவு நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் நெய் போட்டு இந்த கீரை சாப்பிடும்போது அம்புட்டு ருசியாக இருக்கும். சாதாரண உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இருந்தால் கூட போதும், வடகம் இருந்தால் கூட போதும், அம்புட்டு ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் நமக்குங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மணத்தக்காளி பால்கறி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம செய்ய போகிறது மணத்தக்காளி கீரை பால்கறி. மணத்தக்காளி கீரை பால்கறி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். இது மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை மூடி தேங்காய், பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து மிக்சியில் சேர்த்துருக்கேன். இதை பால் புழிஞ்சுக்கிடலாம். அப்புறம் ஒரு பாசிப்பருப்பு ஒரு 75 கிராம் வறுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தேங்காயை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், அப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை பால் புழிஞ்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பை சேர்த்தாச்சு. இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது பால். ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தலைப்பால். இதை வந்து தனியாக அப்புறம் கடைசியில் சேர்த்துக்கணும், அதனால் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது 2வது பாலை தவிர்த்து இப்போ கீரையோடு சேர்த்துக்கிறணும். இப்போ வாங்க கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாயோட இந்த கீரையும் சேர்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி பால்கறி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அல்சர் குணமாகக்கூடியது. 40 நாளைக்கு பிறகு சாப்பிட்டோம்னா அல்சரே குணமாயிரும். இந்த கீரை அவ்வளோ நல்ல கீரை. இது மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் இந்த 2வது பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 2வது பாலை இதில் சேர்த்துக்கணும். இப்போ 2வது பாலையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ 2வது பாலை சேர்த்து இப்போ கீரை அப்படி மேலாக இருக்கட்டும். இப்போ இதை மூடி மூடிக்கிடுவோம். மூடி ஒரு 3 விசில் வரட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு, ஆனால் உப்பு சேர்க்கல, உப்பு கடைசியாக சேர்த்துக்குவோம். இப்போ இதை மூடிக்கிடுவோம். மூடி விசில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 விசில் அடிக்கட்டும், பார்க்கலாம். இந்த பால்கறி ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். விசில் வர விட்டி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆவியெல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக பருப்பு கீரை எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கீரையில் உப்பு இருக்கும், எல்லா கீரையிலையுமே உப்பு சத்து இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்குவோம். ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காது, பத்தாமல் இருந்தாலும் கீரை டேஸ்ட் படாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரை நல்லா ஒழிஞ்சிருச்சு இந்த பருப்போடு சேர்ந்து. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்குவோம்.
பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ இதில் நம்ம தலைப்பால் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறலாம். இப்போ தலைப்பால் தேங்காய் பாலை சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, அதனால் முன்னாடியே கொதிக்க வேக வச்சு நல்லா எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ அந்த முறை கூட்டி வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். அது வரையும் பார்ப்போம். கொதி வரட்டும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, அதை இறக்கிடணும். இப்போ இது எல்லாம் அடுப்பில் தான் இருக்குது, ஆனால் இன்னும் கொதி வரல. இப்போ பாருங்கள், கொதி வர்ற அந்த ஏஜில் இருக்குது. கொதி வர அந்த ஏஜில் இருக்குது பாருங்கள். இப்போ அடுப்பை அமர்த்திக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை அமர்த்திக்கிடுவோம். அமர்த்திட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்தாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சுவையான மணத்தக்காளி கீரை பால் கறி செம்மனை ரெடி ஆகிடுச்சு, ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அது அம்புட்டு ருசியாக இருக்கும். சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டோன்னா நெய் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் கூட போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் செய்வாள். இது என்னுடைய மணத்தக்காளி பால் கறி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். எங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானுக்கு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் பெல் ஐக்கான் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பாய்.